அண்ணா சொல்கிறேன், நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன், அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வர மக்களே. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கல்ல, அவர் வேற யாரும் இல்லை, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவர் பரம ஏழை மக்களே. அவர் பிறந்ததுலேருந்தே கால்நடையில் தான் நடந்து போனார், செருப்பு கூட போடாமல் நடந்து போனார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஆன ஸ்கூலு காலேஜெலாம் போகும்போது சைக்கிளில் போனார். அதுக்கப்புறம் விஜய் நற்பணி மன்றத்தில் தன்னோட சேவைகளை செய்யும்போது பைக்கில் போனார். இப்போ அண்ணனோட தயவில் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதுனால ட்ரெயின் எடுத்துக்கிட்டு நேராக சட்டமன்றத்துக்கு ஆட்டோவில் தான் வர்றாரு. புரியுதுங்களா மக்களே? இப்படி தான் மக்களே அங்கே உட்காந்துருக்கிற 107 பேரும் ஊரை ஏமாற்றி உலையில் அடித்து பொய்யை மட்டுமே சொல்லி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் பொய்யை பரப்பலாம், நீங்கள் மக்களுக்கு மத்தியில் மேடை தோறும் பொய்யை பரப்பலாம். ஆனால் நீங்கள் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் ஒன்று சொத்து விவரம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த சொத்து விவரத்தில் இந்த உத்தம புத்திரனுக்கு 30 லட்ச ரூபா காசு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 கார் இருக்குது. இப்போ இந்த 2 கார் யாருக்கு இருக்குது, யார் பேரில் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு தேர்தல் பிரமாண பத்திரத்தில் ஒருத்தவங்களோட சொத்து விவரத்தை தராங்கனாலே அது முழுசாகவும் தரமாட்டாங்க. அதில் நிறைய ஃப்ராடு வேலை பண்ணி தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம அண்ணன் சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இவ்வளோ பரம ஏழை தான் வந்து ஆட்டோவில் வந்து இறங்கி ட்ரெயின் மூலயமா வந்து ஆட்டோவில் வந்து சட்டமன்றத்தில் வராரு. வெளியில் இருக்கிற செக்யூரிட்டி கூட மக்களே அவருக்கு வந்து யாரும் தெரியலையா, ஐடி கார்டு காமிச்சிட்டு தான் அவர் உள்ள வராராம். இதை தற்கொலையாக இருக்கிற அனில் குஞ்சா இருக்கிற நீங்கள் நம்புங்க, உண்மையாக பகுத்தறிவு உள்ளவன் எவனுமே நம்ப மாட்டான்.